சிம்பிளாக இந்த இட்லி பண்ணாங்க. உளுந்து இல்லாமல் தயிர் போடாமல் உடனே பண்ணி உடனே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படின்னு. 1 கப்பு இந்த இட்லி ரவாயை கடையில் அதில் எடுத்துட்டு 2 கப்பு இந்த துருவின வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருக்குன்னா பெரிய வெள்ளரிக்காயை போட்டுட்டு அப்புறம் ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டு தேவையான பச்சை மிளகாய் போட்டு கரணை அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதை மூடி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் திறந்துட்டு அதை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு ஒரு நல்ல சுட்டு இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய கொத்தமல்லி அரைஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ் மூடி அப்புறம் நீங்கள் இட்லி தட்டில் நெய்யால் கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி முந்திரி வச்சு கொஞ்சம் கேரட் அதில் வச்சு அழகாக இதெல்லாம் ஆப்ஷனல் உங்கள் இஷ்டம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். ஒரு ஸ்டீமரில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு இட்லி தட்டு 2 இது வருது. இந்த அளவுக்கு 2 பிளேட்டு வருது, 8 இட்லி வருதுங்க. பாருங்கள் இவ்வளோ நல்லா இருந்தது, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சட்னி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.